வணக்கம் நண்பர்களே. கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற தக்ஷிண கன்னடா அப்படிங்கிற மாவட்டத்தில் தர்மஸ்தலா அப்படிங்கிற கோவில் இருக்குது. நான் ரீசெண்டாக அந்த கோவிலுக்கு போயிருந்தேன். கோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்ளீனாக இருந்தது. இந்த கோவில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி பெரிய பெரிய கோபுரங்கள்லாம் வச்சு அழகாக பார்க்குறோம் இல்லையா, அதை மாதிரி இருக்காது. இது கேரளா ஸ்டைலில் ஓட்டு வீடுகள் மாதிரி தான் இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கு இல்லையா, அந்த ஹோட்டலுங்களை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது அந்த கோவில். இந்த கோவிலில் உள்ள நடைமுறைகள் எல்லாம் திருப்பதியை ஒத்து போகுது. போனதும் சில பேர் மொட்டை அடிக்கிறவங்களாம் அடிச்சுட்டு அங்கேயே லைனாக இருக்கிற பாத்ரூமில் குளிச்சுட்டு தங்கறதுக்கும் நிறைய ரூம்ஸ் கட்டிகிட்ருக்காங்க. ஒரு ரூம் எடுத்து நம்மளுடைய திங்ஸ்லாம் அங்கே வச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு லைனில் நின்னிங்கன்னா வரிசையாக ரூம்ஸ் இருக்குது. ஒரு 8 இல்லை 10 ரூம்ஸ் இருக்கலாம். அந்த 10 ரூம்ஸில் நம்மளை தங்க வைக்கிறாங்க. கூட்டம் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி 2 மணி நேரமோ அல்லது 3 மணி நேரமோ அந்த ரூமில் வெயிட் பண்ணி இருந்து நம்ம சாமி பார்க்க வேண்டியிருக்கோம். அந்த ரூம்ஸில் நம்ம தங்கி இருக்கும்போது அங்கே பாப்கார்னு, ஐஸ்கிரீமு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் காசு கொடுத்து வாங்கிக்கிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. திருப்பதி மாதிரியே அங்கே உள்ள டிவியில் தர்மஸ்தலாவுடைய வரலாறுலாம் அந்த கன்னட மொழியில் ஒளிபரப்பாயிட்டே இருக்கும். இந்த கோவிலில் ஆண்கள் எல்லோரும் கருவறை கிட்ட போகும்போது பனியனு, சட்டை இது 2 கண்டிப்பாக காட்டிடணும். அப்போ தான் கருவறைக்குள்ளே சாமி கும்பிடவே நம்மளை அனுமதிக்கிறாங்க. கோவிலுக்குள்ளே செல்ஃபோன் அனுமதி இல்லை அப்படின்னு நான் கேள்விப்பட்டதால் என்னுடைய பொருட்களை எல்லாம் ரூம்லேயே வச்சுட்டு கோவிலுக்கு போயிருந்தேன். ஆனால் அங்கே கோவில் கருவறை வரைக்குமே செல்ஃபோன் எல்லாருமே எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த கருவறை கிட்ட போகும்போது தான் செல்ஃபோனை ஆஃப் பண்ணி வைக்க சொல்கிறாங்க. தர்மஸ்தலாவில் தரிசனத்தை முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா கண் திருஷ்டி காய் அப்படின்னு ஒன்று விற்கிறாங்க. நீங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டில் அந்த காயை கட்டி வச்சிங்கன்னா கண் திருஷ்டி படாது அப்படின்னு நம்புகிறாங்க. அதை லைனில் நின்று எக்கச்சக்கமான பேர் வாங்குகிறாங்க. அந்த கண் திருஷ்டி காய் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். திருப்பதி மாதிரியே தான் ஒரு பெரிய ஹாலில் ஒரு 15-20 பேர் ஒரே நேரத்தில் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஏற்பாடு பண்ணி அங்கே வரவங்க எல்லாருக்கும் உணவு பரிமாறுறாங்க. அதை பற்றி நான் ஒரு தனி வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.